ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை எஸ்கேர் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்க்கும்போது 11th 19th லெசன், அதாவது நவீனத்தை நோக்கி. சரிங்களா? ஆமாம், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லெசன் தான். அப்போ இந்த லெசனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். கொஞ்சம் பெரிய லெசன் தான், கொஞ்சம் லென்த்தாக தான் வீடியோ போகும். சரிங்களா? அதனால் பார்க்கும்போது மறக்காமல் கொஞ்சம் பொறுமையாக அதை பார்க்கும்போது வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சரிங்களா? சரி, அப்ப இதுல நம்ம எதை தான் பார்க்க போறோம்னா பிரம்ம சமாஜம்னா என்ன, பிரார்த்தன சமாஜம்னா என்ன, ஆரிய சமாஜம்னா என்ன. சரிங்களா? ஆமா, அது மட்டும் இல்லாம சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆரம்ப காலகட்டங்கள்ல நமக்கு சில விஷயங்கள மூட நம்பிக்கைகள் அதிகமா இருந்திருக்கும். சரிங்களா? அதான் சமய சீர்திருத்தம் நம்ம சொல்லுவோம். சமூக சீர்திருத்தம் அப்பன பார்க்கும் பழக்க வழக்கங்களை ஒருத்தங்களை உயர்ந்த ஜாதினும் ஒருத்தங்களை தாழ்ந்த ஜாதினும் பாகுபடுத்தி இருப்போம். சரிங்களா? அது சமூக சீர்திருத்தம்னு சொல்லுவோம். அப்ப இது சார்ந்து சில சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. விவேகானந்தரோட போதனைகளும் ராமகிருஷ்ண இயக்கமும் அப்படி அதை பத்தின விஷயங்கள் என்னன்னா, அடுத்து பிரம்மஞான சபை, சத்யசோதக் சமாஜ், அடுத்து ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிறது என்ன, இஸ்லாமிய சீர்திருத்தம் இயக்கங்கள் பார்க்கும்போது அவங்களோடதுல என்னென்ன இயக்கங்கள்லாம் இருந்துச்சு. சரிங்களா? தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சீர்திருத்த இயக்கங்கள் என்னன்னா, கிறிஸ்துவ சமய பரப்பு குழுவோட பங்களிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த லெசனை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுதான் நவீனத்தை நோக்கிய ஒரு பயணம். அதாவது பாரம்பரியம் அதை பார்க்கும் மரபு காலகட்டங்களில் நம்ம இருந்தப்ப ரொம்ப அடிமை முறைகிட்டு இருக்கும்போது பார்க்க நமக்கு அந்த அளவுக்கு ஒரு அடிப்படையான ஒரு அறிவு சில விஷயம் நமக்கு இல்லை. சரிங்களா? ஏன்னா நம்ம படித்த ஒரு வர்க்கமா இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விஷயங்கள் நம்ம அப்டேட் ஆகிட்டே வந்தோம். சரிங்களா? ஆமா, அதனாலதான் நம்ம இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்தியா நோக்கிய ஒரு பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறத அந்த லெசன் பக்கம் சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, இதுல நமக்கு ஃபுல்லாவே கதை தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்ப எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத மட்டும் நான் ஹைலைட் பண்றேன். இப்ப இதுல பார்க்கும்போது என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்க்கும்போது ஆங்கிலேய செல்வாக்குக்கு உட்பட்ட ஒரு முதல் மாகாணம் அப்படின்னு நம்ம எதை தான் சொல்லுவோம் அப்படின்னா பார்க்கும்போது எதை சொல்லுவோம்? ஆங்கிலேய ஆமா, செல்வாக்கின் தாக்கத்திற்கு ஆட்பட்ட முதல் மாகாணம் எது அப்படின்னா வங்காளம் தான். சரிங்களா? இப்ப இதுல இருக்கிறதுல ஒரு கண்டென்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பார்க்கணும், இது ஒண்ணு மட்டும்தான். இவங்களுடைய சிந்தனைகள்லாம் பரவுறதுக்கு என்ன சார் காரணமா இருந்துச்சு அப்படின்னா, அச்சு தொழில்நுட்பமும். ஆமா, அப்ப இந்த அச்சு தொழில்நுட்பம் மட்டும்தான் பார்க்கணும் இவங்களோட சிந்தனைகள் பரவுவதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப சமூக சீர்திருத்த இயக்கங்களோட எழுச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அப்ப இதுல நமக்கு முக்கியமான கண்டென்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பார்க்கும்போது இந்திய சமூகம், அதான் 19ஆம் நூற்றாண்டுல ஆமா இந்திய சமூகம் மூட நம்பிக்கை சீர்திருத்தங்களுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற நச்சுச்சூழல சிக்கி இருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஜஸ்ட் பார்க்க ரீட் மட்டும் பண்ணுங்க. இதுல நம்ம லெசனுக்குள்ள நம்ம போகலப்பா. இது பார்க்கும்போது கொஞ்சம் முக்கியமான கண்டென்ட் மட்டும் தான் நான் ஹைலைட் பண்றேன். சரிங்களா? உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை பார்க்க ஒழிச்சிருப்பாங்க. சரிங்களா? யார் ஒழிச்சிருப்பா? ராஜா ராம்மோகன் ராயம் அவர்கள் வில்லியம் பென்னிங் பிரபு உதவியோட பார்க்க ஒழிச்சிருப்பாரு. அப்ப நமக்கு தெரியும் எப்ப இது பார்க்கும் முறை ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பார்க்கும்போது எப்போ ஒழிச்சிருப்பாங்க? 1829 டிசம்பர் மாசத்துல ஆமா 4ஆம் தேதி பார்க்கும்போது பார்க்கறப்ப இதான் இந்த மெத்தட் பார்க்கும் ஒழிச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, பயனெறி முறை மிக அதிக எண்ணிக்கையிலானவர்களின் அதிகபட்ச மகிழ்ச்சியை கோரிய நவீன சிந்தனையாளர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா பயனெறி முறை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப நமக்கு கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கதான் ஆரம்பிக்குது. சரிங்களா? ஆமா, இப்ப பாருங்க, சரி, ஓகே. அதாவது இந்த பிரம்ம சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த ராஜாராம் மோகன் ராய் இருக்கார் பார்த்தீங்களா? ஆமா, பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனது யார் சார் அப்படின்னா இந்த ராஜாராம் மோகன் ராய் தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது வேதங்கள்ல தவறுன்னு ஒரு விஷயம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பார்க்கும்போது யார் சொல்லியிருக்கா? ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பார்க்கும் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஆமா, இதுவே பார்க்கும்போது அலிகார் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை நிறுவியிருப்பாங்க. யார் சார் அப்படின்னா பார்க்கும் யார் நிறுவியிருக்கா? சையது அகமது கான். யார் நிறுவியிருக்கா? சையது அகமது கான். சரிங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பார்க்கும்போது இப்ப ஆல்ரெடி அவர் வேதங்கள்ல தவறே இருக்க முடியாதுன்னு ராஜாராம் மோகன் ராய் சொல்லிட்டார். சரிங்களா? ஆமா, இப்ப இந்த அலிகார் இயக்கத்தை நிறுவன சையத் அகமது கான் என்ன சொல்றாருன்னா, ஆமா சிந்தனைகள் அப்படிங்கிறது பார்க்கும் மாற்ற முடியாதவை. சிந்தனைகள் அப்படிங்கிறது மாற்ற முடியாதவை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சையத் அகமது கான் அவர்கள் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்தாக வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? ஆனா உலகத்துல நிறுவப்பட்ட அனைத்து மதங்களுமே உண்மையானவைதான் அப்படின்னு பார்க்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது யார் அப்படின்னா கேசவ் சந்திரசன். அப்ப 3 பேர் பார்க்கும் கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க. ஒருத்தர் ராஜாராம் மோகன் ராய், வேதங்கள்ல தவறே இருக்க முடியாது, ஆமா சிந்தனைகள் மாற்றப்பட முடியாதுன்னு சொன்னது யார் அப்படின்னா அலிகார் இயக்கத்தோட நிறுவனர் யாரு? சையத் அகமது கான்.
ஆமா, எங்களுடைய நிலை எல்லா மதத்திலும் கண்டிப்பா உண்மை இருந்தாகணும் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? ஆமா, ஆனா எல்லா மதங்களும் உண்மைதான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கேசவ சந்திரசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரிங்களா? சரி, ஓகே. அப்ப ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த இயக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம மெஜாரிட்டியா எத்தனை கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா 2 கேட்டகரி, அதை 2 வகையா நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? ஒண்ணு சீர்திருத்த இயக்கம், இன்னொன்னு மீட்பு இயக்கம். சரியா? சீர்திருத்த இயக்கம் அப்படின்னா ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது நமக்கு நம்ம சமயத்துல சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய மூட நம்பிக்கைகளை ஏத்துட்டு இருந்திருப்போம். சரிங்களா? அப்ப அது மாதிரி வந்து பார்க்கும்போது அதுல சில சீர்திருத்தங்களை கொண்டு வரதுக்கு பேரு சீர்திருத்த இயக்கங்கள். சில மதங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது இழந்திருப்பாங்க, அதை மறுபடியும் அந்த மதத்தை புதுப்பிக்கிறதுக்கு பேரு மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆமா, அப்படி இருக்கும்போது பாக்குறப்ப இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது அப்ப ஒரு சீர்திருத்த இயக்கத்துக்கும் இன்னொரு சீர்திருத்த இயக்கத்துக்கும் எந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப வந்து ஒரு சீர்திருத்த இயக்கத்திற்கும் மற்றொன்றுக்குமான வேறுபாடு இவை எந்த அளவுக்கு ஒன்னே மரபை சார்ந்து இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து பார்க்கணும் அமைன்னு சொல்றாங்க. காமனா இந்த சீர்திருத்த இயக்கங்களை நம்ம எத்தனை கேட்டகரியா பிரிக்கலாம் அப்படின்னா எத்தனை கேட்டகரியா பிரிக்கலாம்? 2 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? ஆமா, அப்ப அந்த 2 கேட்டகரியில வந்து பார்க்கும்போது ஒண்ணு சீர்திருத்த இயக்கம், இன்னொன்னு மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒண்ணு சீர்திருத்த இயக்கம், இன்னொன்னு மீட்பு இயக்கம். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் சீர்திருத்த இயக்கத்துல இருந்து பார்க்கும்போது பாக்குறப்ப யார் அப்படின்னா அந்த பிரம்ம சமாஜம். சரிங்களா? நேரா நம்ம இங்க வந்துட வேண்டியதான். சரிங்களா? ஜஸ்ட் வந்து பார்க்கும்போது எல்லாமே கதை தான், ஃபுல்லா வந்து பார்க்கும் ரீட் மட்டும் பண்ணி பாருங்க போதும். ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது இந்த பிரம்ம சமாஜம் யார் சார் நிறுவியிருப்பா அப்படின்னா பார்க்கும் யார் நிறுவியிருப்பா? ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இந்த அமைப்பை வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப நிறுவி இருந்திருப்பார். ஆமா, அப்ப ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் வந்து பார்க்கும் இந்த அமைப்பை நிறுவுறாரு. எப்ப நிறுவுறாரு அப்படின்னா 828ல இருந்து பார்க்கும்போது பாக்குறப்ப நிறுவுறாரு. சரிங்களா? ஆமா, அப்ப எப்ப நிறுவுறாரு? 1828ல இருந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இந்த அமைப்பை வந்து பார்க்கும்போது நிறுவுறாரு. சரிங்களா? ஆமா, அப்ப இவர் வந்து பார்க்கும்போது சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பாருங்க, எங்கும் நிறைந்துள்ள கண்டறிய முடியாத மாற்ற முடியாத உலகத்தை உருவாக்கி பாதுகாப்பும் சக்தியை வணங்கி வழிபடுவதில் பிரம்ம சமாஜம் உறுதியாக இருந்தது. சரிங்களா? ஆமா, இது நமக்கு முக்கியம் இல்ல. இதுல பாருங்க ஒரு நிமிஷம்ப்பா. சரி, ஓகே, ஒரு நிமிஷம். அப்ப இவர் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில இருந்து பார்க்கும்போது பாக்குறப்ப பணியாற்றியவர் தான். சரிங்களா? என்னது? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில பார்க்கும்போது பணியாற்றியவர் தான். ஆனா இவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படின்னா அதை பார்க்கும்போது பாரசீகம் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும். அப்ப இந்த மொழிகள் எல்லாம் வந்து பார்க்கும்போது யாரு இவர் உரையாடக்கூடிய வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப திறன் பெற்றவரா இருந்திருக்காரு. சரிங்களா? ஆமா, அப்ப அடுத்து வந்து பார்க்கும்போது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க 1818ல 1818ல அவர் எழுதின ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா பார்க்கும்போது கைமண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் நடைபெற்ற வந்து பார்க்கும்போது பார்க்குற விவாதம் அப்படின்னு ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதுறாரு. சரிங்களா? ஆமா, அப்ப அந்த கட்டுரையில தான் என்ன சொல்றாரு அப்படின்னா பார்க்கும்போது இந்த பெண்களை வந்து உயிரோட எரிக்கிறத வந்து பார்க்கும் எங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு பார்க்கும் சுட்டி காட்டுற. அப்ப அதன் அடிப்படையில தான் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 29ல கம்பெனில இருந்து பார்க்கும் வில்லியம் பெண்டிங் பிரபு உதவியோட டிசம்பர் 4ஆம் தேதி 1829ல பார்க்கும் அந்த மெத்தட் வந்து பார்க்கும் என்ன பண்ணியிருப்பாரு? கேள்விக்குறியாக்கி இருந்திருப்பாரு. சரிங்களா? ஆமா, அப்ப வந்து பார்க்கும்போது அப்ப இவருக்கு உதவி செஞ்சது யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்கள் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்ன பண்ணியிருப்பாங்க? ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்ப பிரம்ம சமாஜத்தோட ஒட்டுமொத்த பங்களிப்பு வந்து பார்க்கும்போது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்க பாருங்க, அவங்க இந்த பல தெய்வ வழிபாடுனா நிறைய தெய்வத்தெல்லாம் வழிபடக்கூடாது. பல தெய்வ வழிபாடு, உருவ வழிபாடு, தெய்வ அவதாரங்கள், அப்ப இது மீதான வந்து பார்க்கும்போது நம்பிக்கையாகவற்றை வெளிப்படையாக கண்டனம் செய்த நம்ம சொன்ன இதெல்லாம் சீர்திருத்த இயக்கம்னு சரிங்களா? இதெல்லாம் மூட நம்பிக்கை. அதனால வந்து பார்க்கும் இது பண்றாங்க. ஜாதி முறை, மூட நம்பிக்கைகளை ஆகியவற்றை வந்து பார்க்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டனம் செய்யறாங்க. சரிங்களா? இப்ப இவங்க இதெல்லாம் எதிர்த்த விஷயங்கள். அடுத்து பாருங்க குழந்தை திருமணம். இதெல்லாம் வந்து நம்ம இதுல இருக்கக்கூடிய சீர்திருத்தம். சரி, குழந்தை திருமணம், பர்தாமுறை, உடன்கட்டை ஏறுதல், அப்ப இதெல்லாம் நம்ம அவங்க என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா ஒழிக்கணும்னு சொல்றாங்க. கைம்பெண் மறுமணத்தை வந்து பார்க்கும் என்ன பண்றாங்க? இவங்க ஆதரிக்கிறாங்க. சரிங்களா? சரி, அப்படி இருக்கும்போது பாக்குறப்ப இந்த இவர் எந்த கருத்துக்களால வந்து ஈர்க்கப்பட்டவர் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியோட கோட்பாடுகளால ஈர்க்கப்பட்டவர் யார் அப்படின்னா பார்க்கும்போது யாரு? இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். சரிங்களா? அப்ப இவர் எங்க போறாரு அப்படின்னா பார்க்கும்போது பிரிஸ்டலுக்கு போற வழியில தான் வந்து பார்க்கும்போது இறந்து போயிருந்திருப்பாரு. அப்ப இவருடைய நண்பர் அப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த பாஜிராவ் இருக்கார் பாத்தீங்களா? நம்ம கடைசி வந்து பார்க்கும்போது பாஜிராவோட தத்துப்பிள்ளையார் அப்படின்னா பார்க்கும்போது நானா சாஹிப் அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்க்கும்போது இருந்திருப்பார். சரிங்களா? ஆமா, அவருக்காக ஓய்வூதியம் வாங்க போக
சொல்லதான் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இறந்து போயிருந்திருப்பார். அப்ப பாருங்க, பிரெஞ்சு புரட்சியோட கோட்பாடுகளால ஈர்க்கப்பட்ட அந்த ராஜாராம் மோகன் ராய் பிரிஸ்டல் நகர்ல வந்து பார்க்கும்போது 1833 என்ன பண்றாரு, அப்ப என்ன பண்றாரு, இறந்து போறாரு. இப்ப இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த அமைப்பு வந்து பார்க்கும்போது யார் எடுத்துக்கிட்டு போறா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவேந்திரநாத். யாரு சார் அப்ப நான் பார்க்கும்போது பார்க்கறப்ப ரவீந்திரநாத் தாகூர் இருக்காருல, அவரோட தந்தை தான் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப யார் அப்பனா தேவேந்திரநாத். சரிங்களா, அவரு தான் வந்து பார்க்கும்போது இயக்கத்துக்கு என்ன பண்றாரு, புத்துயிர் ஊட்டுறாரு. சரிங்களா, மறுபடியும் இந்த பக்கம் இந்த இயக்கத்தை வந்து பக்கம் புத்துயிர் ஊட்டுறாரு. அப்ப சப்போஸ் அவர் அன்னைக்கு அந்த விஷயத்த அவர் பண்ணல அப்படின்னா இந்த இயக்கம் அப்படியே முற்றிலும் அந்த பக்கம் ஒளிஞ்சு போயிருக்கும். சரிங்களா, ஆமா. அப்படி இருக்கும்போது பாக்குறப்ப அப்ப 857 இதுல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு நபர் யார் சார் அப்படின்னா அவர் பேர் தான் அந்த கேசவ சந்திரசேன். சரிங்களா, ஆமா. யாரு இந்த கேச சந்திரசேன். இப்பதான் நம்ம பார்த்தோம் அவரை பத்தி. அதாவது உலகத்துல கூட எல்லா மதத்திலயும் உண்மை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனா எல்லா மதமும் உண்மைதான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அந்த கேச சந்திரசேன் சொல்லியிருப்பாரு. ஆமா, அவர் என்ன பண்றாருன்னா 857 வந்து பார்க்கும்போது இந்த அமைப்புல இணையிறாரு. ஆனா இவங்க எல்லாம் கொஞ்சம் விரைவான மாற்றத்தை தான் இந்த அமைப்பு அந்த இயக்கத்துல இருக்கும்போது இந்த இயக்கம் கொஞ்சம் சீக்கிரமா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆமா, அப்போ வந்து இவங்க அந்த டைம்ல நிறைய வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஃபேமஸ் ஆனவங்களா இருந்திருப்பாங்க. வங்காளத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இந்த ராஜாராம் மோகன் ராய் இருக்காருல்ல, அவருடைய தாயகம் எது அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப வங்காளம் தான். சரிங்களா, எங்க வங்காளம் தான். அப்படி இருக்கும்போது பார்க்கறப்ப இவங்க 1865 இங்க பாருங்க, அது பெற்றிருந்த அந்த பக்கம் மொத்தம் எத்தனை கிளைகள் அப்படின்னா 54 கிளைகள் வந்து பார்க்கும்போது 65 காலகட்டத்தில் வச்சிருக்காங்க. அப்ப அதுல வங்காளத்துல மட்டும் எத்தனை 50 இருக்கு. வடமேற்கு மாகாணத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 வச்சிருக்காங்க. பஞ்சாப்ல 1 இருக்கு, தமிழ்நாட்டுல 1 இருக்கு. மொத்தம் எத்தனை கிளைகள் வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு பிரான்சஸ் மொத்தம் எத்தனை இருக்கு, 54 பிரான்சஸ் இருக்கு. சரிங்களா, ஆமா. ஆனா வந்து இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க வந்து பார்க்கும்போது மாற்றத்தை அதிகமா கேட்டதுனால அது வந்து பார்க்கும்போது ஒரு கட்டத்துல 2ஆ பிரியுது. எப்ப சார் 2ஆ பிரிஞ்சிருக்குன்னா 886 பிரம்ம சமாஜம் 2ஆ பிரியுது. பிரம்ம சமாஜம் என்ன பண்ணுது, 2ஆக பிரிஞ்சிருக்கும். அப்ப தேவேந்திரநாத் தலைமையில வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒண்ணு வந்து பார்க்கும் ஆல்ரெடி இப்போதைக்கு யாரு தலைமையா இருக்கா, தேவேந்திரநாத் தான். 57 வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒருத்தர் வந்து இணைஞ்சா நம்ம சொன்னோமா யாரு, கேசவ சந்திரசேன். சரிங்களா, ஆமா. அவர் தலைமையில வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒரு அமைப்பு போயிடும். அப்ப தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில இருந்த அந்த பிரம்ம சமாஜத்துக்கு என்ன பேர் அப்படின்னா இந்திய பிரம்ம சமாஜம்னு பேரு. சரிங்களா, தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில இருந்ததுக்கு பேர் என்னது, இந்திய பிரம்ம சமாஜம். கேசவ சந்திரசேன் தலைமையில இருந்தது எது அப்படின்னா சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவருக்கு பேர் என்னது, சாதாரண பிரம்ம சமாஜம். அப்படி இருக்கும்போது பாக்குறப்ப இந்த பிரம்ம சமாஜத்துல அதாவது சாதாரண பிரம்ம சமாஜம் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய நிறுவனர்னா நம்ம யார சொல்லுவோம், கேசவ சந்திரசேன சொல்லுவோம். இவரே என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த குழந்தைகள்லாம் திருமணம் சின்ன வயசுல பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் வந்து தன்னுடைய மகள் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப 14 வயது மகள் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு இளவரசர் கட்டி கொடுத்ததுனால அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள்லாம் இவங்க அப்படியே முற்றிலும் வந்து பக்கம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா விலகி போயிருந்திருப்பாங்க. சரிங்களா, சரி, ஓகே. இப்ப அடுத்து பாருங்க. சரி, அடுத்து வந்து பார்க்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இது நிறைய இடத்துல கிளைகள் சொன்னீங்களா சார், நம்ம வங்காளத்துல 50 சொன்னீங்க, வடமேற்கு மாகாணத்துல 2 சொன்னீங்க, பிளஸ் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து தமிழகத்துல 1 சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆமா, தமிழகத்திலும் இதுல ஒரு கிளை இருந்துச்சு. நம்ம சொன்னோமா பஞ்சாப்ல ஒரு கிளை பிளஸ் என்னது தமிழகத்துல ஒரு கிளை இருக்கு நான் சொன்னேன்னா. அப்ப தமிழ்நாட்டுல யார் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப பிரம்ம சமாஜத்தோட ஆதரவாளர் யாரு சார் அப்படின்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். அவர் பேரு தமிழ்நாட்டோட பிரம்ம சமாஜத்தோட ஆதரவாளர் யாரு, சைதை காசி விஸ்வநாத முதலியார். சரிங்களா, அவர் தான் இந்த சமாஜத்தோட கருத்துக்களை வந்து பார்க்கும்போது விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா நாடகங்களை நடத்துறாரு. சரிங்களா, எனது பிரம்ம சமாஜம் தலைமையிலான பார்க்கும்போது அந்த நாடகத்தை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப எழுதுறாரு. அந்த நாடகம் மூலமா பிரம்ம சமாஜ கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறார். ஆமா, அப்ப கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாகவும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதுறாரு. ஆல்ரெடி பிரம்ம சமாஜத்துல இருந்த அந்த ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணிருப்பாரு 1818 வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒரு கட்டுரை எழுதுனா நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சைதை காசி விஸ்வநாத முதலியாரும் என்ன பண்றாரு அப்படின்னா கைமன் மறுமணத்துக்கு ஆதரவு ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதுறாரு 864. ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப தத்துவ போதனை. சரிங்களா, ஒரு நிமிஷம்ப்பா. 864 வந்து பார்க்கும்போது தத்துவ போதனை அப்படிங்கிற ஒரு தமிழ் இதுல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அவங்க தொடங்கி இருப்பாங்க. சரிங்களா, ஆமா, எழுதியிருப்பாரு 1824 இதே நோக்கத்துக்காக தான் தத்துவ போதனை அப்படிங்கிறது என்னது ஒரு தமிழ் இதழ். சரிங்களா, அதை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பாருங்க இந்த பிரம்ம சமாஜம் வங்காள சமூகத்தோட இந்த பிரம்ம சமாஜம் வங்காள சமூகத்தோட வைதீக பிரிவினர்கள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருந்தும் இந்து தர்ம சபை போன்ற அமைப்புகள்ட்ட இருந்தும் அதிகமான வெறுப்பை தான் சம்பாதிச்சிச்சு. ஆனா இருந்தாலும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இருக்காருலப்பா
போன்ற சீர்திருத்தவாதிகளும் இதுல இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஆமா, இருந்த போதிலும் இதுல என்ன இருந்திருப்பாங்க அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இருந்திருக்காங்க. அவர் இந்து நூல்களை தமக்கு ஆதாரமா பயன்படுத்திட்டாரா. சரிங்களா? அதாவது என்ன இருந்தாலும் வங்காளத்துல பார்த்தோம் அப்படின்னா வைதிக பிரிவினர்கிட்ட இந்து தர்ம சபை கிட்ட இருந்து பார்க்கும்போது இவங்கள்ட்ட இந்து மக்களா இருக்கட்டும் வைதிக மக்களா இருக்கட்டும் 2 பேரும் எதிர்த்திருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இதுல இருக்காருதான். ஏன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பார்க்கும்போது அந்த இந்து நூல்கள் மீது பற்று கொண்டவர். சரிங்களா? ஆனா அவரு இதுல இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா அவர் இந்து நூல்களை ஆதாரமா பார்க்கும்போது பாக்குற சில விஷயங்களை எடுத்து காட்டி இருந்திருப்பாரு. சரிங்களா? ஆமா, மறைநூல்கள் பார்க்கும் முற்போக்கானவை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, பிரம்ம சமாஜம் சரிங்களா, ஒரு பெருமளவிலான மக்கள் பக்கம் ஈர்க்கல அப்படின்னாலும் ஆனா அது பார்க்கணும்னா அது அறிவு ஜீவிகளின் மேல் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இப்ப மக்கள் மத்தியில கொண்டு போய் பெருசா சேரல. ஆனா யார் யாருக்கெல்லாம் அப்போதைக்கு அந்த நாலேஜ் இருந்துச்சோ அவங்க எல்லாருமே இது போய் காதுல போய் பற்று இருந்திருக்கு. சரிங்களா? ஆமா, அப்ப இந்த தாகூரோட குடும்பம் முழுக்க முழுக்க பார்க்கும்போது என்னது பிரம்ம சமாஜம் அடிப்படையிலான ஒரு குடும்பம் தான். சரிங்களா? அதனுடைய வழிபோக்குகளை தான் வளர்ந்து வந்திருக்காரு யார் அப்படின்னா தாகூர் அவர்கள். சரிங்களா? அடுத்து பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னா பிரம்ம சமாஜத்தோட ஒரு கிளை அமைப்பு தான் நம்ம என்ன சொல்லலாம் பிரார்த்தனை சமாஜம். அப்ப இது எப்ப நிறுவுறாங்கன்னா 67 பம்பாயில பக்கம் நிறுவுறாங்க. அப்ப இது யார் நிறுவிருப்பானா ஆத்மாராங்கு பாண்டவருங்க. சரியா? பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா யாருக்கு பண்ணுவோம்னா ஆத்மாவுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னா ஆத்மாராங்கு பாண்டவருங்க எப்பன்னா 67 பக்கம் பம்பாயில நிறுவிருப்பாங்க. ஆனா பார்க்கும்போது இதுக்கு 2 முக்கியமான ஆதரவாளர்கள் இருந்திருப்பாங்க. யார் சார் அப்படின்னா ஒன்னு எம்ஜி ரானடே, ஆர்ஜி பண்டார்கர். 2 பேர் ரொம்ப 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 முக்கியம். அதுலயும் குறிப்பா யாரு முக்கியம்னா எம்ஜி ரானடே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆமா, அடுத்து பார்க்கும்போது பாக்குறப்ப அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த ரானடே சரிங்களா, இந்த ரானடே அடுத்து பார்க்கும்போது பாக்குறப்ப இந்த பண்டார்கர் பிளஸ் பார்க்கும்போது பாக்குறப்ப இந்த தெலாங். இப்ப இவங்க எல்லாமே இங்க பாருங்க, இவ்வமைப்பின் உறுப்பினர்கள் ரானடே, பண்டார்கர், கேடி தெலாங் போன்றோர் மகாராஷ்டிராவின் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாபெரும் தலைவர்கள். சரிங்களா? அப்ப பாத்துக்கங்க அப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய பிரியாரிட்டி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கங்க. சரிங்களா? ஆமா, அடுத்து பார்க்கும்போது பாக்குறப்ப வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்ப இவங்க பண்ண சில விஷயங்கள் இங்க பாருங்க, சமப்பந்தி விருந்து சரிங்களா, சமப்பந்தி விருந்து, ஜாதி மறுப்பு திருமணம், அடுத்து விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் மேம்பாடு, சமூக சீர்திருத்த பணிகள் பார்க்கும்போது ஆழ்ந்த கவனம். அப்ப இது எல்லாமே உங்களுடைய முக்கியமான நோக்கங்கள்ல ஒன்னா இருந்திருக்கும். சரிங்களா? இந்த எம்ஜி ரானடே இருக்காருல்ல, ஆமா, அவரோட முயற்சினால உருவாக்கப்பட்டது எது அப்படின்னா தேசிய சமூக மாநாடு. சரிங்களா? அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒவ்வொரு வருஷமும் தேசிய காங்கிரஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒவ்வொரு வருஷம் ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கணும் யாரு எந்த எதுனா தேசிய சமூக மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒரு மாநாடு ஒண்ணு நடக்குமா. சரிங்களா? அவங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆமா, அப்படி இருக்கும்போது பார்க்கறப்ப இந்த எம்ஜி ரானடே பார்க்கும்போது பார்க்கறப்ப இங்க பாருங்க, ஆழமான அறிவும் கூர்மையான திறனும் கொண்ட நீதி அரசர் யார் அப்படின்னா ரானடேவோட வழிகாட்டுதல்ல பிரார்த்தனை சமாஜம் மேற்கத்திய பகுதிகளில் ஒரு சமூக சீர்திருத்த ஒரு மையமா மாறி இருந்திருக்கு. சரிங்களா? அப்ப ஆழமான அறிவு கொண்டவர் யார் அப்படின்னா பார்க்கும் எம்ஜி ரானடே. அவருடைய இதனாலதான் அடிப்படை தான் பார்க்கும்போது பிரார்த்தனை சமாஜம் என்ன ஆகுது அப்படின்னா அது மேற்கிந்திய பகுதிகள் பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒரு பெரிய ஒரு இயக்கமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் தான் பார்க்கும்போது இந்த விதவை மறுமண இயக்கத்தெல்லாம் கொண்டு வந்திருந்திருப்பாரு. சரிங்களா? ஆமா, அப்ப பாருங்க இந்த விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பார்க்கும்போது யாரு கொண்டு வந்திருப்பா அப்படின்னா யார் கொண்டு வந்திருப்பா இந்த எம்ஜி ரானடே அவர்கள். எப்ப சார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1861 பார்க்கும்போது பார்க்கறப்ப கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? எப்ப கொண்டு வந்தாரு 1861 பார்க்கும்போது விதவை மறுமண சங்கத்தையும், அடுத்து பார்க்கறப்ப பார்க்கும்போது இதுல தக்கான கல்வி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒண்ணு உருவாக்கி இருப்பாரு. சரிங்களா? அடுத்த அமைப்பு தக்கான கல்வி கழகம். சரிங்களா? அப்ப இந்த அமைப்பு அவர் எப்ப உருவாக்குறாரு அப்படின்னா பார்க்கும்போது 1884 சரிங்களா, எப்ப உருவாக்குறாரு 1884 பக்கம் இந்த அமைப்பை உருவாக்கி இருப்பாரு. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப கடைசியா இப்ப இவருடைய இறப்பு எப்ப நடக்குது அப்படின்னா 1901 பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்றாங்க ரானடே அவர்கள் இறந்து போறாங்க. சரிங்களா? 1901 ரானடே அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா இறந்து போறாரு. சரிங்களா? சரி, இப்ப அடுத்து பாருங்க, அப்ப ஆரிய சமாஜம். சரிங்களா? இப்ப இந்த ஆரிய சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு நிமிஷம்,
ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் எப்ப நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா 1800 வந்து பார்க்கும்போது பார்க்குற 75ல பக்கம் நிறுவிருப்பாங்க. சரிங்களா? அப்ப ஆரிய சமாஜத்தை அந்த பக்கம் உருவாக்குனது யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. யார் உருவாக்கியிருக்கா? அந்த தயானந்த சரஸ்வதி தான் உருவாக்கியிருக்காரு. இவருடைய காலம் வந்து பக்கம் 24ல இருந்து 83 வரைக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. அப்ப இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா குஜராத்தை சேர்ந்த ஒரு துறவி ஆகும். சரி, அப்ப இவர் யார் அப்படின்னா ஒரு குஜராத்தை சேர்ந்தவர். சரிங்களா? எந்த பகுதியை சேர்ந்தவர்? குஜராத்தை சேர்ந்தவர். ஆமா. அப்ப இளம் வயசுல இவர் என்ன பண்றாரு? வீட்டை விட்டு ஓடிறாரு. என்ன பண்றாரு? இளம் வயசுல இருந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வீட்டை விட்டு ஓடி போயிட்டு ஒரு துறவியா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மாறுறாரு. சரிங்களா? இளம் வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறினார். 17 வருஷம் இந்தியா ஃபுல்லா சுற்றி அலைஞ்சுபிட்டு 1863ல என்ன பண்றாரு அப்படின்னா என்னது 1863ல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்றாருன்னா அப்போ ஒரு மெச்சூரிட்டி கிடைச்சிருக்குமா, அப்ப போயிட்டு பல ஊர்களுக்கு போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய கருத்துக்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப போதிக்கிறாரு. சரிங்களா? தன்னுடைய கருத்துக்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப போதிக்கிறாரு. சரிங்களா? ஆமா. அப்ப தன்னோட கருத்துக்கள் எல்லாம் போதிச்சு முடிச்சுட்டு அப்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நிறைய கல்வி நிலையங்களுக்கு போறாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது அங்க 63ல நிறைய ஊர்களுக்கு போய் கருத்துக்களை போதிச்சிருப்பார். அடுத்த 5 வருஷம் கழிச்சு இந்த பக்கம் கல்வி நிலையங்களுக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கருத்துக்களை போதிக்கிற பிளஸ் கல்வி நிலையங்களை நிறுவவும் செய்யறாரு. அப்ப 72ல இருந்து பார்க்கும்போது இந்த பிரம்ம சமாஜ உறுப்பினரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள போயிட்டு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மீட் பண்றாரு. சரிங்களா? ஆமா. அது எங்க மீட் பண்றாரு அப்படின்னா 72ல மீட் பண்றாரு. எங்க மீட் பண்றாரு அப்படின்னா எங்க மீட் பண்றாரு? கல்கட்டால வந்து பார்க்கும்போது இந்த பிரம்ம சமாஜ உறுப்பினரை மீட் பண்றாரு. இவர் எழுதுனது பார்க்கும்போது பார்க்கறப்ப 1875ல சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நூலை வந்து பார்க்க வெளியிட்டிருப்பாரு. சத்யார்த்த பிரகாஷ் யார் எழுதுன நூல் சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா யார் எழுதுனது? ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து பார்க்கும் எழுதுன ஒரு நூல் தான். சரிங்களா? சரி, அப்ப அடுத்து பாருங்க. இதுல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இப்ப இவருடைய பங்களிப்பு வேற என்னென்ன சார் இருக்கு அப்படின்னா இவருடைய பங்களிப்புகள் வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் இங்க பாருங்க பல கடவுள் வழிபாடு. சரிங்களா? பல கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு இது எல்லாத்தையுமே அந்த பார்க்கும்போது பார்க்கறப்ப நிராகரிச்சிருந்திருப்பார். பல கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு எல்லாத்தையுமே நிராகரிச்சிருந்திருப்பாரு. அது போக வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்தவர் யார் அப்படின்னா யாரு விட்டு இருந்திருப்பா? இவர் தான் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அழைப்பு விடுத்திருந்திருப்பாரு. சரிங்களா? ஆமா. அது மட்டும் இல்லாம வந்து பார்க்கும்போது நிறைய புராணங்கள், அதாவது சமயம் சார்ந்த புராணங்கள் இருக்கு பத்தில. வேதங்களை நோக்கி போங்க, ஆனா அதே சமய புராணங்களை பார்க்கும் புறக்கணிச்சிருந்திருப்பாரு. சமய புராணங்களை என்ன பண்ணியிருக்காரு? புறக்கணிச்சிருந்திருக்காரு. சரிங்களா? ஆமா. அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் வந்து பார்க்கும் பஞ்சாப் பகுதிகளில் செல்வாக்கு பெற்ற ஒரு நபரா வந்து பார்க்கும் இருந்திருப்பார். நமக்கு தெரியும். அப்ப இவர் வந்து பார்க்கும்போது கத்ரி அதை பார்க்கும்போது பார்க்குற சுத்தின்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல பார்க்கும்போது அதை சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது வேற. இந்த கத்ரி அப்படிங்கக்கூடிய ஒரு வணிக சமூகம் காலனிய காலத்துல ஒரு மகத்தான வளர்ச்சியை பெற்றிருந்திருக்கும். சரிங்களா? ஆமா. ஏன் அப்படின்னு அந்த பார்க்கும்போது இவர் பஞ்சாப் பகுதிகளில் இருக்கும்போது அந்த பஞ்சாப் பகுதிகளில் இருந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு வணிக இயக்கம் எது அப்படின்னா கத்ரி. அது மட்டும் இல்லாம ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த இயக்கத்துக்கு பேர் என்ன அப்படின்னா சுத்தி. எதுக்காக அப்படின்னா மதமாற்றம் செய்யப்பட்ட இந்துக்களை மறுபடியும் மதமாற்றம் செய்யறது, அதான் மறுபடியும் இந்து மதத்துக்கு செய்யறதுக்கு பேர் தான் இது சுத்தி இயக்கம். ஆமா. ஆரிய சமாஜம் அப்ப வந்து பார்க்கும்போது இப்ப இந்த ஆரிய சமாஜம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மீட்பு இயக்கம். சரிங்களா? பழமைகளை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதான். அப்ப தயானந்தா ஆங்கிலோ வேதி பள்ளிகள், அதாவது டிஏவி தயானந்தா ஆங்கிலோ வேதி பள்ளிகள், தயானந்தா ஆங்கில வேதிக் அப்படிங்கிறத பார்க்கும்போது பள்ளிகளும் கல்லூரியும் நிறுவி இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதை யார் நிறுவி இருந்திருப்பாங்கன்னா தயானந்த சரஸ்வதி நிறுவி இருந்திருப்பாரு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இவருடைய இதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இன்னொரு நபர் வந்து பார்க்கும் நிறுவி இருந்திருப்பாரு. சரிங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே. இப்ப இங்க பாருங்க ராமகிருஷ்ண இயக்கம். சரிங்களா? ராமகிருஷ்ண இயக்கம் அப்படின்னா பார்க்கும்போது 1897. இது சமூக சமய சமய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்ப இது எல்லாமே என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து பார்க்கும் வலியுறுத்தக்கூடிய ஒரு இயக்கமா தான் இது ஃபுல்லாவே இருக்கும். சரிங்களா? ஆமா. அப்படி இருக்கும்போது பார்க்கறப்ப இந்த இயக்கம் எங்க சார் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப உதயமாயிருக்கும் அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க. இந்த இயக்கம் வந்து பார்க்கும்போது அதன் தொடர்ச்சியா ராமகிருஷ்ணா பார்க்கும்போது வங்காளத்தில் ராமகிருஷ்ணா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப தொடர்ச்சியாக வங்காளத்தில் ராமகிருஷ்ணா பரமஹம்ச நினைவா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷின் யாரு உதயம் பண்ணியிருப்பா அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப யார் இது பண்ணியிருப்பா? ஆமா. அதாவது விவேகானந்தர் அவர்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ராமகிருஷ்ணா பரமஹம்சர் அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அப்ப இவரு கல்கத்தாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலோட ஒரு ஏழை பூசாரி தான். சாதாரண கல்கத்தாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்கு. அதனுடைய பூசாரி தான் யார் அப்படின்னா யாரு? ஆமா, இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். சரிங்களா? அவர் முறையான கல்வி கற்றுக்கல.
ஆனா அந்த பக்கமும் ஆன்மீக வாழ்வு அந்த பக்கம் வச்சிருந்திருப்பார். அப்ப எல்லா மதங்கள்லயுமே அவர்கிட்ட வந்து பக்கமா ஆழமான நம்பிக்கை கொண்டவர். அனைத்து மதங்களையுமே தான் அது ஆழமான நம்பிக்கை அவர்கிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது பாக்குறப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அனைத்து மதங்களையுமே சரிங்களா, அதாவது வந்து பக்கமா ஆழமான நம்பிக்கை கொண்டு இருந்தா நம்ம சொன்னோம் சரிங்களா. அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப அனைத்து மத கருத்துக்களும், எல்லா மதம், நீங்க வெவ்வேறு மதம் நீங்க சொல்றீங்க, நீங்க கிறிஸ்துவத்தை தழுவுறீங்க, நீங்க ஒண்ணு சொல்றீங்க, இஸ்லாம் தழுவுறவங்க ஒருத்தர் சொல்றாங்க, இன்னொருத்தவங்க இந்த பக்கம் இந்து மதத்தை தழுவக்கூடியவங்க ஒன்று சொல்றாங்க. ஆனா என்கிட்ட கேட்டனா எல்லாமே ஒரே இடத்துக்கு போகக்கூடிய வெவ்வேறு பாதை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஈஸியா அழகா சூப்பரா சொல்லியிருக்காரு சரிங்களா. ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இவர் மேல ஒருத்தர் வந்து பார்க்கும்போது அதீத பற்று கொண்டவர் சரிங்களா. இவர் மேல வந்து பார்க்கும்போது ஒருத்தர் அதீத பற்று கொண்டவர் சரிங்களா. ஆமா, அப்ப அவர் மேல வியப்புற்ற ஒருவர் இவை எல்லாத்தையுமே தொகுத்து என்னன்னு தொகுக்கிறாரு அப்படின்னா ராமகிருஷ்ண காதாமிர்தா அப்படி தொகுறாரு. என்ன தொகுறாரு? ராமகிருஷ்ண காதாமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு தொகுறாரு சரிங்களா. ஆமா, அப்ப இவருடைய சீடர்ல ஒருத்தர் யார் சொல்லுவோம் அப்படின்னா பார்க்கும்போது பாக்குறப்ப என்னது முதன்மையான சீடர்னா ஆமா யாரு? விவேகானந்தர் அவர்கள் தான் சரிங்களா. அப்ப கல்கத்தால தான் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப பள்ளி படிப்பை முடிக்கிறாரு. முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது சிகாகோ ஸ்பீச் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப கொடுத்திருப்பா, நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. ஆமா, அப்ப இவரே சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரு என்னென்னலாம் சொல்லியிருப்பாரோ அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது பாக்குற இவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாரு சரிங்களா. ஆமா, அப்ப இவருடைய முக்கியமான இவருடைய விஷயங்கள் எப்ப ஃபேமஸ்ஃபுல்லா மாறும் அப்படின்னா 1893 பாத்தீங்க அப்படின்னா சிகாகோ ஸ்பீச்னு ஒரு ஸ்பீச் வந்து பார்க்கும் கொடுத்திருப்பாரு. ஆமா, அந்த ஸ்பீச்ல தான் விவேகானந்தர் உலகம் தழுவிய அளவுல பார்க்கும்போது பாக்குற ஃபேமஸ் ஆகிறாரு. எங்க அப்படின்னா அமெரிக்கா, சிகாகோல. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, இப்ப இதுல பாக்ஸ் ஷாட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பாக்ஸ் ஷாட் அதாவது என்னன்னா இந்த நவீன சுவாமி விவேகானந்தர் அந்த பக்கம் இளமை தைரியம் இதோட மறுபடிவம் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு வந்து பார்க்கும்போது வேலண்டன் சிரோல் சரிங்களா. வேலண்டன் சிரோல் அப்படிங்கிற வார்த்தையில அவரு, அதாவது வேலண்டன் சிரோல் அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இவரை பத்தி, தனது ஆளுமை திறனால் வெளிநாடுகளில் இந்தியாவின் பாரம்பரியமிக்க நாகரிகத்திற்கும் அதனுடைய புதிதாக பெறப்படுத்துள்ள தேசம் என உரிமை கோரிக்கைக்கும் கண்கூடான ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்த முதல் இந்தியர் அப்படின்னு இவரை புகழ்ந்து பேசினவர் யார் அப்படின்னா வேலண்டன் என்னது சிரோல் அவர்கள் சரிங்களா. சரி, ஓகே. இப்ப அதுக்கு அடுத்து வந்து பார்க்கும் இந்த பிரம்மஞான சபை எப்ப சார் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா 875 நிறுவி இருந்திருப்பாங்க. எப்ப நிறுவியிருப்பாங்க? 875 வந்து பார்க்கும்போது பக்கம் நிறுவியிருப்பாங்க. யார் சார் நிறுவியிருப்பாங்க அப்படின்னா பார்க்கும்போது 1875 வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப யாரு? ஆமா, பிளவாட்ஸ்கி அம்மையார் அப்படின்னு ஒருத்தரும் கர்னல் ஹச் சால்காட் அப்படிங்கிற ஒரு பக்கமும் நிறுவியிருப்பாங்க சரிங்களா. இது வந்து பார்க்கும்போது 1875 பார்க்கும்போது பாக்குறப்ப நிறுவப்பட்டிருந்திருக்கு. ஆனா எங்க நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா அமெரிக்கால நிறுவப்பட்டிருந்திருக்கு. எங்க நிறுவப்பட்டுச்சு? அமெரிக்கால பார்க்கும்போது பார்க்க நிறுவி இருந்திருப்பாங்க. அப்ப 79 தான் வந்து பார்க்கும்போது இது இந்தியாவுக்கு வந்திருக்கும். 82 வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப தன்னோட தலைமையிடத்தை ஹெட் குவார்டரை எங்க மாத்திக்கிறாங்க அப்படின்னா சென்னையில வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப மாத்திக்கிறாங்க. 93 வந்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்தவர் யார் அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார். அப்ப இந்தியாவுக்கு எப்ப அன்னிபெசன்ட் அம்மையார் இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அயர்லாந்து பெண்மணி எப்ப வராங்க? 893 தான் வராங்க சரிங்களா. ஆமா, 906 907 இந்த காலகட்டங்கள்ல இந்த இயக்கத்தோட வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப தலைவர் பொறுப்புக்கு வந்து பார்க்கும்போது இவங்க எல்லாம் சூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஆமா, சரி, ஓகே. அடுத்து பாருங்க, அப்ப இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும் இந்த ஹச் சால்காட் வந்து பார்க்கும்போது பௌத்த மதத்தால ஈர்க்கப்பட்டவர் சரிங்களா. அதனாலதான் வந்து பார்க்கும்போது இந்தியாவில பௌத்தம் மறுபடியும் வளர்றதுக்கு முக்கியமா காரணமா இருந்த ஒரு அமைப்பு இது அப்படின்னா இந்த பிரம்மஞான சபை சரிங்களா. என்னது? இந்த பிரம்மஞான சபை தான் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப மறுபடியும் இந்தியாவில இந்த பௌத்தம் புத்துயிர் பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய முற்போக்கு சிந்தனையாளர் அப்ப இங்க வேற யார் இந்த பிரம்மஞான சபையோட ஆதரவரா இருந்திருப்பா அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் வந்து பார்க்கும்போது பாக்குற, அதாவது சிந்தனையாளர்னா அயோத்திதாச பண்டிதர் ஹென்றி ஹச் சால்காட்டுடன் கொண்ட தொடர்பின் காரணமா நவீன பௌத்தத்திற்கு அறிமுகமாயிருப்பாரு. அயோத்திதாசருக்கு பௌத்தம் பற்றி ஒரு அறிமுகத்தை செஞ்சு கொடுத்தது யார் அப்படின்னா யார் செஞ்சு கொடுத்திருக்கா? அந்த ஹச் சால்காட்டை தான் அந்த பக்கம் செஞ்சு கொடுத்திருந்திருப்பாரு சரிங்களா. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இலங்கைக்கு போயிருப்பாங்க சரிங்களா. அயோத்திதாசரை கூட்டிட்டு வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப ஹச் சால்காட்டு அயோத்திதாசரை கூட்டிட்டு இலங்கைக்கு போயிருப்பாரு. எப்ப சார் போயிருப்பாருன்னா இது நம்ம 10th கொடுத்திருப்பாங்க. 1898 வந்து பார்க்கும்போது போயிருப்பாங்க சரிங்களா. ஆமா, அங்க போயிட்டு வந்து பார்க்கும்போது புகழ்பெற்ற மீட்புவாதிகளா இருக்கக்கூடிய அனகரிகா தர்மபாலா, ஆச்சாரியா சுமமங்கலம் உள்ளிட்ட பல பௌத்த வந்து பார்க்கும் புத்த பிட்சுகள் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப அங்க போய் சந்திக்கிறாங்க. சத்யசோதா சமாஜ் அப்படின்னா பார்க்கும்போது இவங்க பேர் ஜோதி பாபுலே, இவங்க பேர் சாவித்திரி புலே. அப்ப இவங்க 2 பேருமே வந்து பார்க்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப என்ன பண்ணியிருப்பாங்க? ஆமா, அவங்க இயக்கங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை அணிதிரட்டி அவர்களோட தங்கள் கொள்கைகள் அந்த பக்கம் விளக்கி இருந்திருப்பாங்க. அப்ப இந்த ஜோதி பாபுலே அப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா 827 தான் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப இருக்கக்கூடிய இந்த ஜோதி பாபுலே மாலி, அதாவது தோட்ட வேலை செய்யறவர் சரிங்களா. ஆமா, அப்படி இருக்கும்போது பாக்குறப்ப இவருக்கு வந்து இந்த தொடக்க கல்வியை வந்து எங்க படிக்கிறாரு அப்படின்னா
தன்னோட தொடக்க கல்வி அவர் படிக்க கிறிஸ்துவ சமய நிறுவன பள்ளியில தான் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப என்ன பண்றாரு, படிக்கிறார். ஆனா பள்ளி அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா பார்க்கும்போது அந்த பள்ளி படிப்பு அவரால் தொடர முடியாம போகுது. பள்ளி படிப்பு அவரால் என்ன பண்ண முடியல, தொடர முடியாம வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப போகுது. சரிங்களா? அப்ப அதனுடைய வந்து பார்க்கும்போது கல்வி படிப்பு வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப முடிச்சுக்கிறாரு. ஆனா இருந்தாலும் வந்து பார்க்கும்போது அப்ப எதுக்கு நம்மளை படிக்க விடல, தாழ்த்தப்பட்ட இனம் அப்படிங்கிறனால படிக்க விடல. அப்ப அதுக்கான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப அதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, உண்மையை நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வேதங்கள், மனுசங்கீதை, புராணங்கள், புத்தர், தீர்த்தங்கர் ஆகிய கருத்துக்களை எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ரொம்ப வெறித்தனமா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப படிக்கிறார். சரிங்களா? படிச்சு அப்பதான் ஒரு கட்டத்துக்கு அவர் புரிஞ்சுக்கிறார். என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, எல்லா மக்களும் இந்த உலகத்துக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்ப என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பார்க்கும்போது இது சார்ந்து வந்து பார்க்கும்போது இயக்கங்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப தொடங்கி இருந்திருப்பாரு. சரிங்களா? அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கற அப்ப வேற எதெல்லாம் அவர் படிச்சிருந்திருக்காரு அப்படின்னா மேற்கத்திய சிந்தனைகள் இருக்கு, அவங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அதை வந்து அதாவது கிறிஸ்துவம், இஸ்லாம், இந்த மதங்களோட வந்து பார்க்கும்போது பார்க்குற இவரையும் வந்து பார்க்கும்போது பரிச்சயப்படுத்திக்கிறாரு, இணைச்சுக்கிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்களோ அதை இவர் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, அப்ப இவர் எழுதுற ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் ஒண்ணு கொடுத்துருந்திருப்பாங்க. என்ன பண்ண பார்க்கும்போது குலாம்கிரி அடிமைதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்னது குலாம்கிரி அடிமைதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆமா, அது கொஞ்சம் முக்கியமான ஒரு புத்தகம். அப்ப அது சார்ந்து வந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் கேட்பாங்க. ஆனா இங்க பாருங்க, இவர் உருவாக்குன ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு வந்து பார்க்கும் சத்திய சோதக் சமாஜம், அதாவது உண்மை தேடும் சங்கம். எப்ப சார் நிறுவியிருக்காங்க அப்படின்னா, எப்ப நிறுவியிருக்காரு, 1873 இருந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நிறுவியிருக்காரு. சரியா? எப்ப நிறுவியிருக்காரு, 1873 இருந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நிறுவியிருக்காரு. அப்ப இவர் எழுதுன ஒரு முக்கியமான ஒரே ஒரு நூல் என்ன அப்படின்னா குலாம்கிரி, அதாவது அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அடிமைதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன மீனிங், அடிமைதனம். ஆமா, இந்த புத்தகம் எப்ப சார் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா 1872 எழுதியிருப்பாங்கப்பா. எப்ப எழுதியிருப்பாங்க, 1872 பக்கம் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப இவர் வந்து பார்க்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒரு பள்ளி ஒண்ணு தொடங்கி இருப்பாரு. அந்த பள்ளி, இப்ப இது நான் சொல்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டா, அதுக்கு மேல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே கண்டென்ட் சும்மா கதையா தான் இருக்கும், ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுங்க. அவர் வந்து 1851 புனேல இருந்து பார்க்கும் பெண்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்றாரு, ஒரு பள்ளியையும் தனது துணைவியார் அப்படின்னா அவரோட மனைவியோட சாவித்திரியோட பக்கம் உதவியோட வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஆரம்பிக்கிறாரா. சரிங்களா? எப்ப 1851. அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இது போக தீண்டத்தகாதவர்கள் இருக்காங்களே, தாழ்த்தப்பட்ட அவங்களுக்கு ஒரு பள்ளியையும் கைம்பெண்களோட குழந்தைகளுக்காக வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒரு இல்லத்தை நிறுவுறாரு. சரிங்களா? குழந்தைகள், தீண்டத்தகாத குழந்தைகளுக்கு என்னது, தீண்டத்தகாத குழந்தைகளுக்கு பள்ளியையும் பிளஸ் கைமண் பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒரு இல்லத்தையும் வந்து பக்கம் நிறுவுறாங்க. அப்ப இவர் வந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படிங்கிறது இவருடைய பணிகளால தான் தோன்றியிருக்கு. எங்கன்னா மகாராஷ்டிரா பகுதிகளில். சரியா? ஆமா, அப்ப இவருடைய பணிகளால மகாராஷ்டிராவில என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம படிச்சிருப்போம் பிராமணர் அல்லது இயக்கம் வந்து பார்க்க ஒரு 3 முக்கியமான ஒரு விஷயங்கள் ஆரம்பிச்சாங்க. அதுல நீதி கட்சிங்கிறது ஒரு செய்தி பேப்பர், அதுதான் வந்து பார்க்க ஃபேமஸ் ஃபுல்லா மாறி அது ஜஸ்டிஸ் பார்ட்டிஸாவே மாறிச்சு, நம்ம படிச்சோம். சரிங்களா? அங்க பிராமணர் இயக்கம் உருவாகிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா யாரு, இவர் அவர்கள். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, பண்டித ராமாபாய். யாரு சார் இந்த பண்டித ராமாபாய்? அப்ப இவங்களுடைய காலம் 58 இருந்து 22 வரைக்கும். சரிங்களா? இந்தியால ராமாபாய் இருக்காங்க பாத்தீங்களா, பெண் விடுதலைக்காக போராடின ஒரு பெண்மணி தான், இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அப்ப இவங்களுக்கு எதெல்லாம் ஆழமான புலமை பெற்றிருந்திருக்கு, ஆனா சமஸ்கிருத மொழியில ஆழமான புலமை பெற்றிருந்ததால இவருக்கு என்ன பட்டம் வழங்கப்படும்னா பண்டித சரஸ்வதி, இது மாதிரியான பட்டங்கள். பண்டித சரஸ்வதினு சொல்லக்கூடாது, பண்டித பிளஸ் என்னது சரஸ்வதி அப்படிங்கிற பட்டம்லாம் வந்து பார்க்கும்போது பார்க்கற பண்டித ராமாபாய்னு சொல்லலாம், இல்லைன்னா சரஸ்வதி ராமாபாய் அப்படி கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? பெற்றோர் வந்து பார்க்கும்போது இறந்து போயிடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது ராமாபாயும் அவருடைய சகோதரர் என்ன பண்றாங்கன்னா நிறைய பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதுக்கு அப்புறம் 78 வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அவங்க கல்கத்தாக்கு போறாங்க. சரி, 1827 எங்க போறாங்க, கல்கத்தா. அப்ப 2 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அவர் வந்து சகோதரர் வந்து 2 வருஷம் கழிச்சு அப்பதான் 80ல அவருக்கு சகோதரர் இறந்துறாரு. சரிங்களா? உடனே 80ல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப தனக்கு கீழ்மட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜாதியில இருந்து ஒரு ஒருத்தர் வந்து பார்க்கும்போது திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஆமா, அப்ப அவரு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து அதாவது வந்து தோட்ட வேலை செய்யறவர் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப திருமணம் செஞ்சிருந்திருப்பாரு. சரிங்களா? ஆமா, ஒரு வங்காளியை திருமணம் செஞ்சுக்கிறார். ஆனா என்ன ஆகுதுன்னா இவரு 2 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது இவரு இறந்து போயிறாரு. சரிங்களா? ஆமா, அப்ப அதாவது வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் அண்ணன் வந்து பார்க்கும்போது இறந்துறாப்புல, அடுத்து வந்து பார்க்க இவரு திருமணம் செஞ்சுக்கிறாரு. அடுத்து இவங்க 2 பேரும் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, 2 வருடங்களுக்கு பின்னர் கணவரும் என்ன பண்றாரு அப்படின்னா என்ன பண்றாரு,
இயற்கை எய்தி போயிறாரு சரிங்களா. அப்ப உடனே மனசுடைஞ்சு போய் அவங்க எங்க வராங்க அப்படின்னா பார்க்கும்போது கணவனை இழந்துட்டு புனே திரும்பி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வராரு. அங்க அவங்களுக்கு உதவி பண்றதுன்னா ராணடே, எம்ஜி ராணடே பண்டாருக்கார், நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா. ஆமா, இந்த பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்கல்ல. ஆமா, அவங்க 2 பேர் உதவியோட இவர் ஒரு அமைப்பை ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. என்ன அமைப்பு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஆரிய மகிழா சமாஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை நிறுவுறாரு. அப்ப 882ல கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்க்கும் 300 பெண்கள் இந்த அமைப்புல படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க சரிங்களா. ஆமா, எத்தனை பெண்கள்? 300 பெண்கள். அப்ப இந்த ராணடே அடுத்து பண்டார்கர் இவங்க உதவியோட கைவிடப்பட்ட விதவைகளுக்காக சாரதா சதன், அதான் பார்க்குறப்ப அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவங்க 2 பேர்த்தோட உதவியோட சாரதா சதன் அப்படின்னா வீடற்றவர்களுக்கான ஒரு இல்லம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பார்க்குறப்ப வந்து ஆரம்பிக்கிறார். வீடற்றவர்களுக்கான ஒரு இல்லத்தை ஆரம்பிக்கிறாரு. அடுத்து வந்து பார்க்குறப்ப வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து இப்ப இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து பார்க்குறப்ப நடந்திருக்கும் சரிங்களா. ஆமா, மதமாற்றம் செய்யறாரு, இவர் வந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மதமாற்றம் செய்யறாருன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வந்ததுனால புனேவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேத்கான் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா காலப்போக்கில் தன்னை வந்து மாத்திக்கிறாரு சரிங்களா. ஆமா, அப்ப வந்து இடமாத்தி செஞ்சதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு என்ன பண்றாருன்னா முக்தி சதன், அதாவது சுதந்திர இல்லம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாரு. ஆரம்பத்துல சாரதா சதன் வீடற்றவர்களுக்கான ஒரு இல்லம். ஆனா அந்த பக்கம் இவர் மேல வந்து பார்க்கும் மதமாற்றம் செய்யறான்னு குற்றம் வந்ததுக்கு அப்புறம் புனேக்கு பக்கத்துல கேத்கானுக்கு போயிட்டு அங்க முக்தி சதன், அதாவது சுதந்திர இல்லம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிறுவுறாரு. அப்ப இதுல கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 2000 எத்தனை பேரு 2000 பெண்களும் குழந்தைகளும் வந்து பார்க்குறப்ப இதுல இருந்திருக்காங்க சரிங்களா. ஆமா, இவங்களுக்கு அடுத்து யார் வரா அப்படின்னா பார்க்குறப்ப நாராயண குரு சரிங்களா. யார் வரா? நாராயண குரு சரிங்களா. ஆமா, அப்ப இந்த நாராயண குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அப்ப இவர் வந்து எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா கேரளா பகுதியை சேர்ந்தவர். எந்த பகுதியை சேர்ந்தவர்? கேரளா பகுதியை சேர்ந்தவர். இவர் உருவாக்குன ஒரு அமைப்பு சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை எப்ப உருவாக்கி இருப்பாருன்னா 1902ல இருந்து உருவாக்கி இருப்பாரு. எப்ப உருவாக்கி இருப்பாரு? 1902ல இருந்து பார்க்குறப்ப உருவாக்கி இருந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது பார்க்குறப்ப இவர் வந்து யாரு சார்? நாராயணகுரு யாரு சார் அப்படின்னா ஈழவ சமூகத்தோட ஒரு ஈட்டி முனையா திகழ்ந்தவர். அதாவது வந்து பார்க்கும்போது நாராயணகுரு வந்து பார்க்குறப்ப ஒரு நிமிஷம் நாராயணகுரு கல்வி இறக்குவதை தொழிலாக கொண்ட கேரளத்தை ஈழவ சமூக மக்களோட பார்க்கும்போது ஆமா ஈட்டி முனையாக வந்து இருந்திருக்காரு சரிங்களா. ஆமா, அப்போதைக்கு ஈழவர்கள் மக்கள் தொகையில கிட்டத்தட்ட தனிப்பெருமை எத்தனை % இருந்திருக்காங்கன்னா 26% இருந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் வந்து ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பார்க்கும்போது அவர் எப்ப ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா எப்ப ஆரம்பிக்கிறாரு? 1902ல இருந்து பார்க்குறப்ப ஆரம்பிக்கிறார் சரிங்களா. ஆமா, அப்ப இந்த அமைப்பு என்ன பண்ணும்னா பொதுப்பணிகளை செய்யறதுக்கான உரிமையை வந்து பார்க்குறப்ப கொடுக்குது சரிங்களா. அரசு பணிகள் வந்து அமல்படுத்தப்படுறது, சாலைகள் வந்து பயன்படுத்துவதற்கான கோவில்களுக்கான சொத்துரிமை, செல்வதற்கு அதை செல்வதற்கான உரிமை. ஒரு நிமிஷம், இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறப்ப இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சரிங்களா. ஆமா, அடுத்து வந்து பார்க்குறப்ப இவங்க கிட்ட இருந்த முக்கியமான 2 பேர் சரிங்களா. ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது இந்த அமைப்பால ஈர்க்கப்பட்டவங்க சரிங்களா. யார் அப்பனா பார்க்குற குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு சரிங்களா. அதாவது கவிஞர் குமாரன் ஆசான், டாக்டர் பல்பு, சகோதரன் ஐயப்பன் போன்ற மகத்தான ஆளுமைகள்லாம் இதுல இருந்ததுனால இவ்வியக்கத்திலிருந்து தோன்றி கேரளா சமூகத்துல ஜனநாயகப்படுத்துவதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். அப்ப இவங்கெல்லாம் இந்த அமைப்புல இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப இந்த அமைப்புக்கான ஒரு வெற்றியா வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்க்கும்போது இந்த இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பார்க்கும்போது அலிகார் இயக்கம் சரிங்களா. எப்ப நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா எப்ப நிறுவப்பட்டிருக்கு? 1875 சரிங்களா. எப்ப நிறுவியிருக்காங்க? 1875ல பார்க்குறப்ப நிறுவியிருப்பாங்க. அதே தான் யார் நிறுவியிருப்பாங்க பார்க்கும்போது இந்த பிரம்மஞான சபை அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, அப்ப அது நிறுவப்பட்டது எந்த வருடம் அப்படின்னா எந்த வருடம் தான்? 75ல தான் சரிங்களா. அதுவும் எந்த வருஷம் தான்? 75ல தான். அப்ப 1875ல சையத் அகமது கான் தான் வந்து இந்த அமைப்பை ஆரம்பிக்கிறாரு. அப்ப மேற்கத்திய அறிவியல் கல்விக்கு, அதாவது வந்து பார்க்கும்போது மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடிய அறிவியல் கல்வி இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்விக்கும் பிளஸ் வந்து பார்க்குறப்ப என்னது மேற்கத்தியத்துல கூடிய அறிவியல் கல்விக்கும் என்னது குரானோட போதுமைக்கு அதை பார்க்கும்போது போதனைகளுக்கும் இடையே ஒரு 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 ஒத்திசைவு இருக்க. ஒத்திசைவு வந்து பார்க்கணும் நம்ம எப்படியா ஏற்படுத்தணும். அதாவது நம்ம நவீன இந்தியாவுக்கு நம்ம போறோம் அப்படின்னா இப்போதைக்கு பிரிட்டிஷ்ல உள்ள காலகட்டத்தை நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறத விரும்பினது யார் அப்படின்னா அலிகார் இயக்கத்தை சேர்ந்த ஆமா சையத் அகமது கான் அவர்கள் சரிங்களா. ஆமா, அப்படி இருக்கும்போது பார்க்கறப்ப அப்ப அவர் ஒரு பத்திரிகை ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பா. அவருடைய பத்திரிகைக்கு என்ன பேர் அப்படின்னா பார்க்கும்போது தப்கீப் உல் அக்லுக். அதாவது அதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னா பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும்
ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது என்ன பொருள், பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் வந்து பார்க்கும் மேம்படுத்துதல் அப்படிங்கறத அதுக்கு பொருள். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப பாருங்க, இது மூலமா வந்து பார்க்கும்போது பார்க்க நிறைய விஷயத்த பரப்பி இருந்திருப்பாரு. இப்ப அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அப்ப இவர் வந்து கல்வி குறித்து, அதாவது வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து சையத் அகமது கான் கல்வி குறித்த திட்டத்தை தொடக்கத்திலேருந்து வந்து பார்க்கும்போது வச்சிருந்திருப்பார். ஆனா எது சார்ந்து வச்சிருந்திருப்பாருன்னா ஆங்கில வழி கல்வி இருக்கு பாத்தீங்களா, அதை அவர் ஆதரிக்கிறார். ஆனா நம்மளாம் அதை எதிர்க்கிறோம். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆங்கில வழி கல்வி வந்து பார்க்கும் இவர் ஆதரிக்கிறார். சரிங்களா? ஆமா, அதுலயும் குறிப்பா வந்து பார்க்கும் இந்த இயற்பியல் சார்ந்த அந்த அறிவியல் நூல்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இயற்பியல் அறிவியல் நூல்கள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே வந்து பார்க்கும் எந்த மொழியில மொழிபெயர்க்கணும் அப்படின்னா உருது மொழியில. இதுல ஆமா, இயற்பியல் அறிவியல் நூல்களை உருது மொழியில வந்து பார்க்கும் மொழியாக்கம் செய்யறது மூலமா இருமொழி பத்திரிகை ஒன்று அந்த பக்கம் நடத்துவதன் மூலமும் மேற்கத்திய அறிவியல் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்றாரு, ஆமா 1864 அறிவியல் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு. என்னன்னா இவர் அந்த அறிவியல் நூல்கள் எல்லாத்தையுமே உருது மொழியில மொழியாக்கம் செய்யணும். சரிங்களா? அது செய்யறது மூலமா இருமொழி பத்திரிகை அப்படின்னா அந்த உருது பிளஸ் என்னது ஆங்கிலம். சரிங்களா? ஆமா, உருது பிளஸ் என்னது ஆங்கிலம். அப்ப 2 மொழி பத்திரிகை நடத்துறது மூலமாவும் மேற்கத்திய நாடுகள் இருக்கக்கூடிய அந்த அறிவியலை வந்து பார்க்கும்போது என்ன பண்ணலாம், அறிமுகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 64 அவர் உருவாக்குனதுக்கு பேர் என்னன்னா அறிவியல் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பக்கம் உருவாக்குறாரு. சரிங்களா? ஆனா இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இந்த பக்கம் இதை வெறுக்கிறாங்க. அதாவது வந்து பிரிட்டிஷோட விஷயத்தை நம்ம ஏத்துக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பார்க்கற எதிர்த்து இருந்திருப்பாங்க. அதே 1806 அதே ஆண்டுல காஜிப்பூர்ல வந்து பார்க்கும் ஒரு நவீன பள்ளி, அதே அப்படின்னா அப்ப காஜிப்பூர்ல வந்து பார்க்கும் நவீன பள்ளி எந்த வருஷம் தான், 1864 தான். சரிங்களா? அப்ப 1868 முஸ்லிம் மக்களிடையே நவீன கல்வியை தொடங்குவதற்கு பல மாவட்டங்களில் கல்வி குழுக்கள் அமைக்கப்படுவதை ஊக்கப்படுத்தி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து பார்க்கும்போது இப்ப 68 என்ன பண்றாரு அப்படின்னா முஸ்லிம் மக்கள்கிட்ட கல்வி, அதாவது பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது நவீன கல்வி அந்த பக்கம் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கமிட்டி வந்து பார்க்கும்போது பார்க்குற ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காரு. சரிங்களா? சரி, ஓகே. அப்ப இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்ப 75 வந்து பார்க்கும்போது அலிகார்ல ஒரு நவீன முகமதிய பள்ளியை தொடங்கியிருப்பாரு. அடுத்து 77 வந்து பார்க்கும்போது முகமதியன், அது வந்து ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதாவது 75 வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்ன பண்றாரு, அலிகார்ல ஒரு நவீன முகமதி பள்ளியை ஸ்டார்ட் பண்ணி அது 77 அது என்னவா மாறிடுச்சு, காலேஜா மாறிடுச்சு. சரிங்களா? அது என்னவா மாறிடுச்சு, காலேஜ் அந்த பார்க்கும்போது பார்க்கறப்ப மாறிடுச்சு. சரிங்களா? ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பாருங்க, இவர் ஒரு மாநாடு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதாவது ஆங்கில ஓரியண்டல் எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தியிருப்பார். அப்ப இந்திய முஸ்லிம்களிடையே தாராளவாத கருத்துக்களை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக 1886 சயீத் அகமது கான் ஆங்கிலேய கீழைய கல்வி மாநாட்டை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப தொடங்கி இருந்திருப்பாரு. ஆங்கிலோ ஓரியண்டல் எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாரு. சரிங்களா? ஆமா, அப்ப அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒரு நிமிஷம் ம் சரி. இப்ப இதுல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இப்ப இவங்களுக்கு அடுத்து யார் சார் வரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தியோபந்த் இயக்கம். சரிங்களா? இவங்களுக்கு அடுத்து யார் வரா, தியோபந்த் இயக்கம் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து பார்க்கும் சாரி அகமதியா இயக்கம் வந்து பார்க்கும் வராங்க. அப்ப இந்த அகமதியா இயக்கம் அப்படின்னா பார்க்கும் எந்த வருஷம்னா 1889. அப்ப இது யார் சார் உருவாக்குறா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்க்கும் மிர்சா குலாம் அகமது. யார் உருவாக்குறா, மிர்சா குலாம் அகமது தான். ஆனா இவர் தன்னை என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அறிவிச்சுக்கிறார் அப்படின்னா தீர்க்கதரிசி. சரிங்களா? புவியரசு அவர்கள் மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி, லெபனான் நாட்டை சேர்ந்த கலீல் கிப்ரான் அவர்கள் வந்து பக்கம் எழுதியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஆமா, ஆனா இவரு வந்து அகமதியாக்கத்தை சேர்ந்த மிர்சா குலம் தன்னை என்னன்னு சொல்லிக்கிறார் அப்படின்னா தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது சொல்லிக்கிட்டு தன்னை பிரச்சனை படுத்திக்கிறாரு. சரிங்களா? அது வந்து பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப பிற்காலத்துல மாறுது. சரிங்களா? ஆமா, சரி, ஓகே. இப்ப அடுத்து பாருங்க, ம் அப்ப ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா அது மாறி இருந்திருக்கும். அடுத்து குரான்ல சொல்லக்கூடிய இந்த உண்மையான சில விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நம்ம காலப்போக்குல மாறணும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அகமதிய இயக்கம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா குரான்ல சொல்லப்பட்ட, சரிங்களா? ம் ஒரு நிமிஷம். ம் சரி, ஓகேப்பா. இதுல அவ்வளவுதான்ப்பா கண்டென்ட் இருக்கு.
ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தியோபந்த் இயக்கம் அப்படின்னா 866 சரிங்களா, என்னது 866. அப்ப இந்த இயக்கத்தை வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப அந்த அலிகார் இயக்கத்தோட ஆப்போனன்ட் டீமா யாரை சொல்லலாம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது இந்த தியோபந்த் இயக்கத்துல சொல்லலாம் சரிங்களா. ஆமா, அப்ப இது வந்து பார்க்கும்போது இது ஒரு மீட்டெடுப்பு இயக்கம், அதாவது இஸ்லாமிய மக்களை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக வந்து பார்க்க உருவாக்கி இருப்பாங்க. யார் உருவாக்கியிருப்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்க்கும்போது 2 பேர் சரிங்களா. ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது என்னன்னா வந்து பார்க்கணும், ஒன்று காசிம் நானாதேவி, இன்னொன்று வந்து பார்க்கும்போது ரஷீத் அகமது கங்கோத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஒன்று காசிம் நானாதேவி, இன்னொருத்தர் யாரு, ஆமா ரஷீத் அகமது கங்கோத்ரி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஆமா, அப்ப இவங்க வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப வந்து எங்க சார் ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து பார்க்கும்போது சரண்பூருக்கு பக்கத்துல, எங்க சரண்பூருக்கு பக்கத்துல தியோபந்த் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அமைப்பு வந்து பார்க்கும்போது உருவாக்கப்படுது. அப்ப இது வந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இவங்களுடைய சில விஷயங்களா இருக்கும்ல, குரானோட தூய்மையான கருத்துக்களை வந்து பார்க்கும்போது ஹதீஸ் எனப்படும் மரபுகளையும் பரப்புரை செய்யணும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்க்கும்போது குரானோட மரபுகளை பரப்புரை செய்யணும். இன்னொன்று வந்து பார்க்கும்போது அந்நிய ஆட்சியாளருக்கு எதிராக ஜிஹாத் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்குற புனித போர். ஆமா, அப்ப இந்த போரை நம்ம வந்து பார்க்கவும் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும், இதெல்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க சரிங்களா. சரி, ஓகே. இப்ப அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இப்ப இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க 1867 வந்து பார்க்கும்போது ஒரு கல்லூரி வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அப்ப இவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, 1867 தியோபோன்த்ல பார்க்கும்போது பார்க்குற இறையல் கல்லூரி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமா, அதுல மிக முக்கியமானவர் யார் அப்பனா பார்க்கும்போது காசிம் நானாதேவி, அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் யாரு. அப்ப 67 தியோபோன்த்ல ஒரு இறையல் கல்லூரி அப்படிங்கறது ஆரம்பிச்சது யார் அப்படின்னா, யார் ஆரம்பிச்சிருப்பா, ஆமா யார் ஆரம்பிச்சிருப்பா, அந்த தியோபந்த் இயக்கம் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கும். ஆமா, அதுல முக்கியமானவர் அப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா பார்க்கும்போது யாரை சொல்லலாம், காசிம் நானாதேவியா. ஆமா, அதுல முக்கியமானவர் அப்பனா பார்க்கும்போது யாரு, காசிம் நானாதேவி அவர்கள் சரிங்களா. சரி, இப்ப அடுத்து வந்து பார்க்கும்போது கடைசி அடுத்து சரிங்களா, இந்த நத்வத் உல் உலாமா அப்படின்னு ஒண்ணு இருக்கும் சரிங்களா. அது ஒண்ணும் இல்லப்பா, இதுல ஒரே ரெண்டே நேரத்துல தான் ஒண்ணு என்ன பண்ணா, அந்த இயக்கம் வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா 1800 வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப, அது 54 வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஸ்டார்ட் 1894 அந்த பக்கம் நிறுவிருப்பாங்க. எப்ப நிறுவனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எங்க நிறுவனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லக்னோல பார்க்கும்போது பார்க்கற நிறுவிருப்பாங்க சரியா. எங்க நிறுவனாங்க, லக்னோல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நிறுவி இருந்திருக்காங்க சரிங்களா. ஆமா, அப்ப லக்னோல வந்து பார்க்கும்போது யாரு சார் நிறுவியிருப்பா அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிப்லி நிமானி சரிங்களா. ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது, சிப்லி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது நுமானி அப்படிங்கிறவர் தான் வந்து பார்க்கும்போது இதை நிறுவியிருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி இதுல வேற எந்த டேட்டா நமக்கு தேவையில்லை. ஆமா, அடுத்து பாருங்க பீரங்கி மஹால் சரிங்களா. அப்ப பீரங்கி மஹாலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கணும், அப்ப இதுவும் எங்க உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அப்ப இது எங்க உருவாயிருக்கு அப்படின்னா லக்னோல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப உருவாயிருக்கு. எங்க உருவாயிருக்கு, லக்னோல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அது உருவாயிருக்கு. அப்ப இதை வந்து என்ன பாக்குறாங்க அப்படின்னா பார்க்கும்போது, மற்ற இரண்டை போல பீரங்கி மஹால் பள்ளி சூஃபியசத்தை மதிப்பு வாய்ந்த ஒரு அனுபவமாக அறிந்து கொள்வதற்கான களமாக ஏற்றுக்கொண்டது. அப்ப இதை வந்து பின்பற்றக்கூடியவர்கள், அதான் மற்ற மரபு சார்ந்த இயக்கம் அல்கி ஹதீத், அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறது நபிகள் இயக்கம் கூறியவற்றை அப்படியே பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சும்மா ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுங்க போதும். அடுத்து பார்சி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப சீர்திருத்த இயக்கம் சரிங்களா. அடுத்து பார்சி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப சீர்திருத்த இயக்கம். அப்ப இந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்துல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1851 சரிங்களா. என்னது இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம் சரிங்களா. 1851 பார்சி அடங்கிய குழுவானது ரஹ்மாய் மத்தியசன் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை, சீர்திருத்த அமைப்பு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப உருவாக்கி இருந்திருப்பாங்க சரிங்களா. ஆமா, அதாவது மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஜெராஸ்டியரோட மதத்தை தூய்மையை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்காகவும் இது வந்து பார்க்கும் உருவாக்கப்பட்டிருந்திருக்கு. ஆமா, எப்ப உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1800 வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது 51 வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. எப்ப உருவாக்கப்பட்டுச்சு, 1851 வந்து பார்க்கும் உருவாக்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஆமா, அப்ப இவங்களுடைய முக்கியமான வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒரு செய்தித்தாள் ஒண்ணு இருக்கு சரிங்களா. அப்ப இவங்க வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய செய்தித்தாள் என்ன, ராஷ்ட் கோப்தார், அதாவது உண்மை விளம்பி அப்படிங்கக்கூடிய செய்தித்தாள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இவங்க வெளியிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து பார்க்கும்போது இதுல வேற எதுவும் இம்பார்ட்டன் அப்படின்னா, இந்த இயக்கம் யார் யாரெல்லாம், நவ்ரோஜி பர்தோன்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, அப்ப இவங்கெல்லாம் இதுல தலைவராகவும் இருந்திருக்காங்க சரிங்களா. ஜஸ்ட் ரீடு, அவ்வளவுதான். சீக்கிய சீர்திருத்த இயக்கம் சரிங்களா. அப்ப வந்து பார்க்கும்போது 1873 சிங் சபா இயக்கம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும் 2 முக்கியமான நோக்கங்களுக்காக உருவாயிருக்கு சரிங்களா. எத்தனை, 2 முக்கியமான வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நோக்கங்களுக்காக வந்து பார்க்கும்போது உருவாயிருக்கு சரிங்களா. ஒண்ணு என்ன அப்படின்னா, மேற்கத்திய கல்வி இருக்கு பாத்தீங்களா, நவீன மேற்கத்திய கல்வியை சீக்கியருக்கு வந்து பார்க்கவும் கிடைக்கணும். ஒரு மேற்கத்திய கல்வி ஃபுல்லா யாரு கிடைக்கணும், சீக்கியர்கள் கிடைக்கணும் சரிங்களா. அடுத்து கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய சமய பரப்பாளர் மதமாற்ற நடவடிக்கைகளை அடுத்து 2வது வந்து பார்க்கும்போது மதமாற்ற நடவடிக்கைகள்
இந்து மீட்டெடுப்பு இயக்கவாதிகளின் நடவடிக்கைகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எதிர்கொள்ளணும். சரியா? ஒண்ணு கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள், அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இந்து மீட்டெடுப்பு இயக்கவாதிகள். சரிங்களா? அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம எதிர்கொள்றது. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இவங்க வந்து குறிப்பா 1922 சரிங்களா? அதாவது 1922 சீக்கிய குருத்வாரா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும் இயற்றியிருப்பாங்க. அதை 25 வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இதை திருத்தி இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஆமா, இது கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திருத்தி இருந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த சிங் சபா சட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த சிங் சபா அப்படிங்கிறது 1873 சிங் சபா இயக்கம் அப்படின்னு சொல்லி 2 நோக்கங்களுக்காக உருவானுச்சுன்னு. அது என்னன்னா அகாலி இயக்கத்தோட ஒரு கிளை இயக்கம் தான் சிங் சபா இயக்கம். அகாலி இயக்கத்தோட ஆமா சிங் சபா அதை பார்க்கும்போது கிளை இயக்கத்துக்கு பேர் தானே அது சிங் சபா இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்க்குறப்ப வந்து தமிழ்நாட்டில் இது கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இதை நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். இது ரொம்ப லென்த்தா போற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஆமா, சரி, ஓகேப்பா. கண்டினியூஷன் வந்து பார்க்குறப்ப நான் அடுத்த வீடியோல போறேன். இல்லைன்னா அந்த பக்கம் ஜஸ்ட் இதை நீங்க படிச்சுட்டாலே உங்களுக்கு புரியும். சரிங்களா? தமிழ் தானே, அதாவது நம்ம தமிழ்லேயே நிறைய விஷயங்கள் படிச்சிருந்திருப்போம். இல்லைன்னா நான் அடுத்த பார்ட் நான் வீடியோ போறேன். சரி, ஓகே. நன்றி, தேங்க்யூ.